ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 201. இந்த பகுதியில் 208வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. ஆம்ருத்யு சார்வத்ருக் சிம்ஹஸ் சந்தாதா சந்திமாம் ஸ்திரக அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. நாமம் ஓம் சாஸ்திரே நமக. இதன் பொருள் தீமைகளை சிதைப்பவர். நாராயணன் என்று ஒரு வேதியர். அவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார். அவரும் அவரது மனைவியும் மிக சிறந்த கிருஷ்ண பக்தர்கள். தன்னுடைய வீட்டில் உள்ள கோபால கிருஷ்ணமூர்த்திக்கு தினமும் பக்தியோடு பூஜை செய்து வந்தார். இப்படி அவர் தினமும் கிருஷ்ண பூஜை செய்வதின் அருளால், அந்த கிருஷ்ணனுடைய அருளால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராமகிருஷ்ணன் என்று பெயரிட்டார் நாராயணன். அந்த குழந்தையை கிருஷ்ணனே தங்களுக்கு அளித்த வரப்பிரசாதமாக கருதி மிகவும் சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள். அந்த குழந்தைக்கு 5 வயது ஆனவுடன் ஒரு குருகுலத்தில் சேர்த்தார்கள் அந்த சிறுவனை. அவனும் மிக வெகு விரைவில் அனைத்து வேதங்களையும் கற்றுக்கொண்டு மிக பெரிய வித்வானாக வீடு திரும்பினார் அந்த ராமகிருஷ்ணன். குருகுலத்திலிருந்து திரும்பி வந்தவுடன் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணினார் நாராயணனும் அவரது மனைவியும். அதனால் ராமகிருஷ்ணனுக்கு ஏற்ற பெண்ணை தேடத் தொடங்கினார்கள். ஆனால் ராமகிருஷ்ணனுக்கோ இல்லற வாழ்க்கையில் நாட்டமில்லை. அந்த இறைவனை தியானிப்பதிலேயே நாட்டம் கொண்டவர் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணினார். அப்படி விடுபடுவதற்கு வழிகாட்ட ஒரு ஆன்மீக குரு கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார். இப்படி அவர் ஏங்கிக் கொண்டிருக்கையில் ஒரு நாள் ராமகிருஷ்ணனின் கனவில் பாலகிருஷ்ணானந்தர் என்னும் ஒரு துறவி தோன்றி அவருக்கு, அதாவது ராமகிருஷ்ணருக்கு, நரசிம்ம மந்திரத்தையும் பாகவத புராணத்தையும் உபதேசம் செய்தார். ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! பாக்கியம் செய்தவர் தானே அந்த ராமகிருஷ்ணன். இப்படி அவர் கனவில் பெற்ற உபதேசம் அவரது நினைவில் நன்கு பதிந்துவிட்டது. அதன் பிறகு அடுத்த நாள் காலை முதல் தினமும் நரசிம்ம மந்திர ஜபமும் பாகவத புராண பாராயணமும் செய்ய தொடங்கினார் ராமகிருஷ்ணர். தன்னை இந்த சம்சார வாழ்வில் இருந்து காக்கும்படி நரசிம்மரிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டார். இப்படி இருக்கும்போது அவருக்கு, அதாவது ராமகிருஷ்ணருக்கு, மீண்டும் ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த ராமகிருஷ்ணனை சில கொள்ளையர்கள் பிடித்து ஒரு மரத்தில் கட்ட பார்க்கிறார்களாம். அப்போது நரசிம்மர் அங்கே வந்து சிங்கம் போல கர்ஜனை செய்ய அந்த ஒலியை கேட்டு அந்த கொள்ளையர்கள் அனைவரும் பயந்து ஓடிவிடுகிறார்களாம். இந்த காட்சியை கனவில் கண்ட ராமகிருஷ்ணனுக்கு நரசிம்மரின் அந்த கம்பீரமான கர்ஜனை எப்போதும் தன்னை காக்கும் என்ற நம்பிக்கை உண்டானது. அந்த நம்பிக்கையுடன் வீட்டையும் உறவுகளையும் செல்வத்தையும் இப்படி எல்லாவற்றையும் விடுத்து துறவறம் பூண்டார். ராமகிருஷ்ணர் என்ற பெயர் மாறி ஸ்வயம் பிரகாஷானந்தா சரஸ்வதி சுவாமிகள் என்ற பெயரை பெற்றார். நடைப்பயணமாகவே பல ஊர்களுக்கு சென்று பாகவத புராணத்தை பிரச்சாரம் செய்தார். மக்கள் அவரை ஆலங்குடி பெரியவர் என்றே அன்புடன் அழைத்தார்கள். இப்படி ஒரு முறை காவிரி நதியில் ஆலங்குடி பெரியவர் நீராட சென்றபோது அந்த ஆற்றில் இருந்த முதலை அவரது காலை கவ்வியது. அப்போது அந்த ராமகிருஷ்ணர் என்ன செய்தார்? அதாவது ஆலங்குடி பெரியவர் என்று போற்றப்படும் ராமகிருஷ்ணர்
பயப்படவில்லை. ஹரி ஹரி என்று தனது இஷ்ட தெய்வமான நரசிம்மரை அழைத்தார். உண்மையான பக்தன் அழைத்தால் எம்பெருமான் வராமல் இருப்பாரா? உடனே வானில் சிங்கத்தின் கர்ஜனை ஒன்று கேட்டது. அதை கேட்டதுமே, அந்த கர்ஜனை சத்தத்தை கேட்டதுமே அந்த முதலை அஞ்சி அவரது காலை விட்டு அகன்று சென்றது. ஆனாலும் கூட அந்த முதலை கவ்வியதால் அவருடைய காலில் பெரும் காயம் ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த காயம் நரசிம்மரின் அருளால் விரைவில் குணமானது. பிறகு ஒரு முறை ஒரு கிராமத்தில் பாகவத புராணம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார் ஆலங்குடி பெரியவர். அப்போது அந்த இடத்திற்கு ஒரு பாம்பு வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அஞ்சினார்கள். ஆனால் ஆலங்குடி பெரியவரோ, நம் அனைவருக்குள்ளும் உள்ள நரசிம்மன் தான் அந்த பாம்புக்குள்ளும் இருக்கிறான், அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நரசிம்ம மந்திரத்தை ஜபம் செய்தார். உடனே அந்த பாம்பு யாரையும் தீண்டாமல் அது வந்த வழியை திரும்பி சென்று விட்டது. ஒரு நரசிம்ம ஜெயந்தி நன்னாளில் திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கிராமத்தில் பிரகலாத சரித்திரம் பற்றி சொற்பொழிவு ஆற்றி முடித்தார் ஆலங்குடி பெரியவர். அந்த சொற்பொழிவு முடிந்தவுடனே அவர் தனது பூத உடலை நீத்தார். என்ன ஒரு பாக்கியம்! இப்படி ஆலங்குடி பெரியவர் வரலாற்றில் நாம் கண்டது போல அடியவர்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் நரசிம்மர் தனது கர்ஜனையால் சிதைத்து விடுவதால் நரசிம்ம பெருமாள் சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார். சாஸ்தா என்றால் தீமைகளை சிதைப்பவர் என்று பொருள். இந்த 208வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய வாழ்வில் எந்த தீங்கும் வராமல் நரசிம்மர் நம்மை பாதுகாப்பார். அடுத்து 209வது திருநாமம். ஓம் விஷ்ணுதாத்மனே நமக. இந்த பகுதியில் சனத்குமாரர்களால் சாபம் பெற்ற வைகுண்ட காவலாளிகள் ஜெயனும் விஜயனும் பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.